வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் உணவு எடுத்துக்கிறேங்க, ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அந்த ஹெல்த் முழுமையாக போய் சேர மாட்டேங்குது. என்ன காரணம் எனக்கு தெரியல. நான் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு ஹெல்த்தியான உணவாக தான் எடுத்துக்கிறேன். ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல, பேக்டு ஃபுட்டு சாப்பிட்றதில்ல. உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து நான் பேக்டு ஃபுட்டு சாப்பிட்றது இல்லைங்க, நிறையா நிறுத்திட்டாங்க. ஹெல்த்தியான உணவாக தான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி டேமேஜ் ஆகுது. அது காரணம் என்னன்னு 2-3 பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்கிற பதில் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது பொதுவாக இருக்கும் தான் இந்த பதிவு, சரிங்களா? இப்போ சியா சீஸ்னு ஒன்று கிடைக்குதுங்க. சப்ஜா விதைன்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். என்ன பண்ணுங்கள், அதை வாங்கி கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விதை உள்ளுக்குள்ளே இருக்கும், சுற்றிலும் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும், ஒரு சின்னதாக அப்படியே படிஞ்சிருக்கும். அதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். சரி, அப்படியே சாப்பிட்டா என்ன நடக்கும்? அப்படியே சாப்பிட்டா நம்ம உடம்புல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட முக்கியமான பலன்கள் என்ன தெரியுங்களா? சியா சீஸ் இந்த சப்ஜாவோட பலன்கள் என்ன தெரியுங்களா? நம்ம எந்த உணவு எடுத்துக்கிறோமோ அந்த உணவுலேருந்து முழு சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே போய் சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதில் இருக்கக்கூடிய சத்தை பிரித்து, இது ஸ்டமக்கு, சத்தை பிரித்து சத்தை உடம்புக்குள்ளேயும் கழிவுகளை கழிவு நீக்க மண்டலத்துக்கும் அனுப்பக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ஸ்டமக். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அந்த சத்தை பிரித்து அந்த சத்து உடம்புக்கு போய் சேர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதனால எவ்வளோ சத்தாக சாப்பிட்டாலும் அவங்க உடம்பு சத்தாக தெம்பாக மாட்டேங்குது. அப்போ இந்த சியா சீஸ் சாப்பிடும்போது, இந்த சப்ஜா விதையை ஊற வச்சு சாப்பிடும்போது, சரி இந்த சப்ஜா விதை எப்படிலாம் சாப்பிட்லான்றது இதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்படியே தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்லாம். தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறின பிறகு சர்பத், கடையில் விற்கிற சர்பத் கிடையாது, நீங்கள் நல்ல சர்பத்தாக வாங்கி போட்டு குடிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் வகைகள் இருக்குது பாருங்கள். எலுமிச்சம்பழம் ஜூஸில் கூட இந்த மாதிரி ஜூஸ் வகைகளில் நீங்கள் அந்த ஊற வச்ச, ஏற்கனவே ஊற வச்ச சப்ஜா விதை, அந்த சியா சீஸ் எடுத்து போட்டு அது கூட சேர்த்து சாப்பிடும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த பழ ரசங்கள், பழ உணவுகள், இந்த பழ ரசங்கள் சாப்பிட்ற பாருங்க, அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய முழு சத்தையும் நம்ம உடம்புக்குள்ளே போய் சேர்க்கக்கூடிய தன்மை கிரியேட் ஆகும். அங்கே நம்ம நிறைய உணவுகள் சாப்பிட்றோம், நம்ம ஸ்டமக்கில் டைஜஷன் ஆகுது, இருந்தாலும் மொத்த சத்தும் வெளில போயிடுது. அப்படின்னா இந்த சியா சீஸ் சாப்பிட 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 ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சரியாக ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸ்டமக்கில் இருக்கிற ப்ராப்ளம் சரியாகி அங்கே டைஜஷன் ஆகக்கூடிய உணவு சத்தை உடம்புக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக ஸ்டமக்கை மாற்றிவிடும். இந்த சியா சீஸும் இந்த சப்ஜா விதை ஊற வச்சதுக்கு பாருங்கள், இதுவும் அந்த உணவுல இருந்து சத்தை பிரித்து நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் சக்தி தேவையோ அந்த உணவில் என்னெல்லாம் சக்தி இருக்கோ பிரித்து அதை உடம்புக்கு சேர்க்க ஆரம்பிக்கும். அப்போ சாதாரண விதை தாங்க அது. இந்த சாதாரண விதையை தண்ணியில் போட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நன்மைகள் நடக்குதுன்னு பாருங்கள். பலர் என்ன பண்ணுறோம், டைஜஷன் சரியாக இருக்க மாட்டேங்குது, இல்லை உடம்புக்குள்ளே சேர மாட்டேங்குது, உணவு சேர மாட்டேங்குது, கழிவாக போயிடுதுன்னு சொல்லி நம்ம எவ்வளோ மருத்துவ முறைகள் எடுத்துக்கிறோம். அவ்வளோ மருத்துவ முறைகள்லாம் தேவையான்னு கேட்டால் அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த சியா சீஸில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னங்க இன்றைக்கி போட்டேன் சாப்பிட்டேன் நாளைக்கு எனக்கு சரியாயிடுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 21 days 27 days இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டு பாருங்கள், ஏதாவது ஜூஸ் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய ஸ்டமக் சரியாகிவிடும். ஸ்டமக்கில் ஒரு ப்ராப்ளம்லாம் சரியாகிவிடும். டைஜஷன் ப்ராசஸ் சூப்பராக மாறிவிடும். நிறைய விஷயங்கள் மாறும். நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து அவ்வளோ உணவோட சத்தும் உங்கள் உடம்புக்கு போய் சேரும். ஏன்னா நம்ம சத்தான உணவு தான் சாப்பிட்றோம். ஏற்கனவே உடம்புக்கு என்னென்ன சத்தான உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த சியா சீஸ் அப்படின்றது எங்கேருந்து கிடைக்குது? திருநீற்று பச்சிலை அப்படின்னு ஏற்கனவே பழைய வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கோம். திருநீற்று பச்சிலை நமக்கு பேக்கெட்டில் வச்சுருக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுலேருந்து வரக்கூடியது தான் இந்த சியா சீஸ், இந்த சப்ஜா விதை. அப்போ திருநீற்று பச்சிலைங்கிறது ஒரு புனிதத்தன்மை கொண்ட செடி. அந்த செடியிலேருந்து வரக்கூடிய விதை அது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு சக்தியை மட்டும் இல்லை, புனிதத்தன்மையும் கொண்டு சேர்க்கக்கூடியது. அவ்வளோ அருமையான விஷயத்த, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. கிலோ 2000-3000 கூட கிடையாது, ரொம்ப கிலோ கம்மி தான். அதில் நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு நல்லா சூப்பராக வந்திருப்பாங்க. அதை சாப்பிடுங்க. இதை பால் கூட சேர்த்து சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிடலாம். சூடான பால் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, ஆற வச்ச பால் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இது கூட பாதாம் பிசின்னு ஒன்று இருக்குங்க, அதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. பாதாம் பிசின் பற்றி இன்னொரு பதிவில் நம்ம முழுசாக பார்ப்போம். அது எப்படி வருது, அது எப்படி கிடைக்குது, அதனால் என்னென்ன பலன்கள்னு இந்த பதிவில் நம்ம சியா சீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதை சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க எல்லாருமே. வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னாலே இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம செலிப்ரேட்டும் பண்ண முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும்.
அதனால் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு வகைகள், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்ய சாப்பிட நம்ம உடல் ஆரோக்கியமாக மாறும். ஆரோக்கியமான உடல் இருக்கும்போது ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். இது ரெண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்கும். இது சாப்பிடுங்க, பயன்படுத்தும். ஆரோக்கியமாக வாழ்க்கையை செலிப்ரேட்டாக சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.